ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த வீக்குக்கான ஸ்டாக் செலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஸ்டாக் செலெக்ஷனில் ஒன் பை ஒன் அந்த ஸ்டாக்கோட பையிங் அண்ட் செல்லிங் ரேஞ்ச் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொசிஷன்ஸை வந்து நம்ம மந்த்லி ரேஞ்சில் கூட ஹோல்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஜியோ ஃபினான்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் வந்து டார்கெட் வந்து பை அபவ் 252ன்னு இருக்குது. ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். இந்த கோஆர்டினேட்ஸில் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். பை அட் ஆர் அபவ் அப்படிங்கிறது. ஸோ நான் இங்கே பண்ணுற டெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இதே இது எனக்கு இங்கே வெறும் ஹரிசாண்டல் லைன் இல்லாமல் எனக்கு இங்கேயும் அந்த நேமை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும், இது என்ன லைன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இங்கே டாப்பில் அந்த டைட்டிலில் பேஸ்ட் பண்ணணும். அப்படி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே ஆப்ஜெக்ட்லேயும் எனக்கு கரெக்டாக அந்த டைட்டிலோட நேம் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் 255. அந்த லைனை க்ளோன் பண்ணிக்கிறேன். இதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது டார்கெட். டார்கெட் 1. ஸோ அதே மாதிரி டைட்டில்லையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே டெக்ஸ்ட்லையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனில் டிஸ்பிளேக்கு. இது கலரை வந்து நான் க்ரீனுக்கு மாற்றிக்கிறேன் என்னோடய டார்கெட்டுங்கிறதுனால. ஸோ இப்போ எனக்கு இங்கே ஆப்ஜெக்ட்லையும் இது பைக்கான சிக்னல் லெவல், இது வந்து டார்கெட்டுக்கானதுன்னு தெரிஞ்சிடும். செகண்ட் டார்கெட் எடுத்துக்கிறேன். டார்கெட் 2. டார்கெட் 3. டார்கெட் 4. ஸோ இப்போ நான் அப்சைட் டார்கெட்ஸ் மார்க் பண்ணிவிட்டேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் இந்த லைனை நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸை நான் எப்பயும் ரெட்டில் வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய அப்சைட் டார்கெட்ஸ், டவுன் சைட் டார்கெட்ஸ். நெக்ஸ்ட்டு என்னோட க்ளோன் பண்ணிக்கிறேன். எனக்கு பிக்கான ஸ்டாப் லாஸ் வந்து என்னோட சிஇ லெவலில் இருக்கும். ஸோ அதனால் அதை நான் வந்து லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணிக்கிறேன் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இதை நான் பிஇ ஸ்டாப் லாஸ்ன்னு மாற்றிக்கிறேன். இது என்னோட புட்டுக்கான ஸ்டாப் லாஸ். நான் புட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான ஸ்டாப் லாஸ். இது வந்து சிஇக்கான ஸ்டாப் லாஸ். ஸோ என்னோட செல் சைடு என்ட்ரி, என்னோட என்ட்ரி அதே மாதிரி இந்த சிஇ ஸ்டாப் லாஸையும் நான் லெஃப்ட் சைடு அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே நம்மளோட காலுக்கு எங்கேருந்து பை பண்ணுறோமோ அதுதான் செல்லுக்கு ஸ்டாப் லாஸ். எங்கேருந்து நம்ம பிஇ பொசிஷன் எடுக்கிறோமோ அதுக்கு மேலே நம்மளோட காலுக்கான என்ட்ரி இருக்கும். அந்த காலுக்கான என்ட்ரி தான் வந்து நமக்கு புட்டுக்கான ஸ்டாப் லாஸ். இப்போ புட் சைட் டார்கெட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறேன். டார்கெட் 1 டன்னு.
டார்கெட் 2 டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டார்கெட் 3. எனக்கு க்ளோன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் க்ளோன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து மேனுவலாக நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த லைன்ஸில் போயிட்டு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எங்கே வேணால் கிளிக் பண்ணலாம் ஸ்க்ரீனில். கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட்டு டார்கெட்டு. நான் ரைட் கிளிக் பண்ணி க்ளோன் பண்ணுறேன். எனக்கு இது க்ளோன் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நான் மேனுவலாக என்ன பண்ணலான்னா இந்த ஹரிசாண்டல் லைனை போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிவிட்டு அதோட செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸில் போயிட்டு இந்த லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து க்ளோன் பண்ணுறது ஈஸிங்கிறதுனால டேரெக்டாக இந்த டார்கெட் 4 வந்து ரைட் கிளிக் பண்ணி க்ளோன் பண்ணிக்கிறேன். இல்லைனா இங்கேருந்தும் க்ளோன் பண்ண முடியும். இங்கே ரைட் கிளிக் பண்ணியும் க்ளோன் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் ட்ரீலேருந்தும் பண்ணலாம், ஸ்க்ரீன்லேருந்தும். ஸோ இது பிஇக்கான லாஸ்ட் டார்கெட். ஸோ இதுதான் லெவல்ஸு ஜியோ ஃபினான்ஸ்க்கு. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லே அவுட்டில் போயிட்டு டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கேன். காப்பி நேமை காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த லே அவுட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா லே அவுட்டில் போயிட்டு மேக் அ காப்பி டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணி வச்சுக்கேன். ஸோ தட் எனக்கு எப்போ வேணும்னாலும் நான் டேரெக்டாக போயிட்டு லோட் லே அவுட்டில் போயிட்டு இதை எடுத்துக்க முடியும். எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இந்த சார்ட் வந்துடும். இதே இது எனக்கு ப்ரீவியஸாக நான் பேங்க் நிஃப்டியோ வேறு ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னா நான் அதில் போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக அந்த பேங்க் நிஃப்டியோடது 30th மார்ச் வரையும் இருக்கிற அந்த இது லோட் ஆகிடும். ஸோ எனக்கு இதில் லெவல்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக ரெடியாக இருக்கும். பேங்க் நிஃப்டி வந்து ஹை எவ்வளோ தூரம் போகும், எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும், ஸோ எல்லாமே நான் இதிலே பார்க்க முடியும். அதனால் நான் எப்பயுமே என்னென்னா அந்த லே அவுட்ஸை வந்து டூப்ளிகேட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் நமக்கு எப்போ வேணும்னாலும் டக்குன்னு போயிட்டு அந்த லே அவுட்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜியோ ஃபினான்ஸில் இருக்கிற இந்த டார்கெட்ஸ் லெவல்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நான் நாளையிலேருந்து ட்ரேட் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ 248 இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதை நான் மேனுவலாக இந்த மாதிரி மார்க் பண்ணி வைக்க முடியும் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ எனக்கு என்ன இங்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து புட் சைடு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கால் சைடில் மேலே போயிட்டு இந்த 249 ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி 2 தடவை டபுள் டாப் அடிச்சிருக்கு. ஸோ ட்ரிபிள் டாப் அடிச்சது அப்படின்னா மறுபடியும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்ததுன்னா இங்கே 248 சப்போர்ட் எடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே 244 சப்போர்ட் எடுக்கும். அப்படி இல்லைனா இங்கே 243 சப்போர்ட் எடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு இந்த க்ரீன் கலர் லைன் வேணுங்கிறதுனால சப்போர்ட்டுக்கு இந்த டார்கெட் 1 நான் டூப்ளிகேட் பண்ணி இதை வந்து நான் சப்போர்ட்னு மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் டூப்ளிகேட் லே அவுட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இப்போ இங்கே இருக்கிற இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற எல்லா லைன்ஸும் இந்த ஜியோ ஃபினான்ஸில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சேவ் ஆகிட்டே வரும். நம்ம மேனுவலாக சேவ் பண்ணோம்னா கண்ட்ரோல் எஸ் கிளிக் பண்ணலாம், இல்லைனா இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னா இங்கே நமக்கு சேவ் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக நான் வச்சுருந்தது வந்து பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸில் வந்து நான் ட்ரா பண்ண ஆரம்பித்ததுனால பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் போனாலும் எனக்கு அதுலேயும் இந்த ஜியோட லைன்ஸ் இருக்கும். பட் ஆனால் இப்போ நான் ட்ரா பண்ண இந்த சப்போர்ட் லைனும் ரெசிஸ்டன்ஸ் லைனும் இருக்காது. நான் இங்கே 249 ட்ரா பண்ண ரெசிஸ்டன்ஸும் இங்கே 243 ட்ரா பண்ண சப்போர்ட்டும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வேறு ஒரு சார்ட்டில் இது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டெடிகேட்டடாக நான் ஒரு லே அவுட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜியோ ஃபினான்ஸுக்கு ஜியோ ஃபின்னுக்கு வந்து நான் வந்து ஒரு லே அவுட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாலும் நான் இந்த லே அவுட் எடுத்து இதில் தான் சேஞ்சஸ் பண்ணுவேன். ஸோ தட் எனக்கு இந்த மந்த்து ஃபுல்லாக எனக்கு இந்த லெவல்ஸ் வந்து கரெக்டாக இன்டாக்டாக இருக்கும். நான் எப்போ வேணும்னாலும் போய் ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி நான் மற்ற இதுக்கும் ட்ரா பண்ணிடுறேன். ட்ரா பண்ணிவிட்டு நான் இதை எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இண்டஸ் பேங்க் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இது ஆல்ரெடி ஜியோ ஃபினான்ஸில் இருக்கிறதுனால மேக் அ காப்பி இண்டஸ்இண்ட் பேங்க்கு லே அவுட்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பை அட் ஆர் அபவ்வில் 945 இருக்குது. ஸோ இந்த லைன்ஸில் போயிட்டு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீனில் எங்கே வேணால் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இது என்ட்ரி லைனுங்கிறதுனால நான் இது ஜஸ்ட் ப்ளூவில் மாற்றிக்கிறேன்.
ஸோ இந்த டெக்ஸ்ட் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த லைனையும் முடிச்சிடணும், ப்ளூலேயும் முடிச்சிடணும் அப்படின்னா நான் இந்த செல்லையும் எடுத்துக்கலாம். இதை க்ளோன் பண்ணிவிட்டு இதை அப்படியே செல்லுன்னு மாற்றிட்டு இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிடலாம். ஸோ தட் எனக்கு இந்த ப்ளூ லைன்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம். இது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான், நமக்கு எந்த லைன் வேணுமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். க்ளோன் பண்ணிக்கிறேன். ரெட் கலரில் நான் மாற்றணும் ஸ்டாப் லாஸுங்கிறதுனால ஸ்டாப் லாஸ்க்கான லெவலை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த பையும் ஸ்டாப் லாஸும் இன்டர்செக்ட் ஆகிறதுனால நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா சென்டரில் வச்சுக்கிறேன். ஸோ இது ஸ்டாப் லாஸ், அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். எனக்கு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும், எனக்கு வந்து லைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி லைனாக கூட இல்லாமல் டாட்டட் லைன்ஸாவோ இல்லை டேஷ்ட் லைன்ஸாவோ மாற்றிக்கலாம். ஸோ தட் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லை எனக்கு இதுவும் ஃப்ளாட் லைனாக இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஃப்ளாட் லைனாக வச்சுக்கலாம். ஸோ இது ஸ்டாப் லாஸ், நான் டைட்லேயும் மாற்றிடுறேன் ஸ்டாப் லாஸ்னு. அதே மாதிரி இந்த ஸ்டாப் லாஸை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், க்ளோன் பண்ணுறேன். ஓகே, ஒட்டுக்கான ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட்டு டார்கெட்ஸு, நான் ஃபஸ்ட்டு டி சைடு டார்கெட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் எப்பயுமே என்னோடய ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாத்தையும் நான் அந்த ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கே லைன்ஸில் போயிட்டு இப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைன் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு ஆட் டு ஃபேவரட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபேவரட்ஸில் ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாட்டத்தில் வந்து இந்த ஃபேவரட்ஸை எனேபிள் ஆகிருக்கணும். இது எனேபிள் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல் பார் வந்து அப்பியர் ஆகாது. ஃபேவரட்ஸில் இருந்தாலும் அது அப்பியர் ஆகாது. ஸோ இது எப்பயுமே வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது டேஷ் லைனாக இருக்கிறத நான் ஸ்ட்ரைட் லைனாக மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை க்ரீன் கலரில் மாற்றிக்கிறேன், ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. டார்கெட் 1 டி சைடு, டார்கெட்டு லாஸ்ட் டார்கெட். ஸோ இது இன்னைக்கு இருக்கிற கரண்ட் லெவல்ஸை வச்சு தான் இந்த 4 டார்கெட். இந்த மந்த்துக்கு இதுதான் டார்கெட்டா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த லெவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைன்ஸை ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். கால் சைடு முடிச்சிட்டேன். அடுத்து புட் சைடு டார்கெட்டு லைனை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸு போயிட்டு லெவல்ஸை மட்டும் மறுபடியும் இந்த டார்கெட் 2 ரைட் கிளிக் பண்ணி க்ளோன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸில் கிளிக் பண்ணுங்கள். டார்கெட் 3 க்ளோன் பண்ணுங்கள். டார்கெட் 1 2 3 ரெடி. லாஸ்ட் டார்கெட் 4 ரைட் கிளிக் பண்ணி ஸோ இது இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு என்ன அப்படின்னா இதை கொஞ்சம் நீட்டாக அலைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பாட்டத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இங்கே பார்க்கும்போதே இது பை அட் ஆர் அபவ். ஓகே,
இது ஸ்டாப் லாஸ். இந்த மேனுவலாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இது உங்களுக்கு பார்க்கும்போது இங்கே தெரியும் 907 லாஸ்ட்டு டார்கெட்டு, 915 செகண்ட் லாஸ்ட்டு, 923. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போதே ஓரளவு நீட்டாக புரியும். ஸோ ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் அந்த மாதிரி நீட்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ அஸ் யூஷுவல் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இப்போ 945க்கு இமீடியட்டாகவே இங்கே 947ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் கேப் அப்லேயும் ஓப்பன் ஆகலாம், நாளைக்கு கேப் டவுன்லேயும் ஓப்பன் ஆகலாம். ஸோ அதுக்கேற்றப்பல நம்ம இந்த லெவல்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா கால் சைடு, இந்த லெவல்ஸ்க்கு கீழே வந்ததுன்னா செல் சைடு. இந்த ஸ்டாப் லாஸ் ஜோனுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இங்கே ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. இந்த 8 பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம நோ ட்ரேட் ஜோன் சொல்லுவோம். இதில் ட்ரேட் பண்ணக்கூடாது. பட் ஆனால் இந்த ஸ்டாப் லாஸில் ரிஜெக்ட் ஆகுதா நம்ம இங்கேருந்து புட் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகுதா நம்ம இங்கேருந்து கால் எடுக்கலாம். இந்த டார்கெட் ஒன்லேருந்து ரிவர்ஸ் ஆகுதா நம்ம இங்கேருந்து கால் எடுக்கலாம். இங்கே எந்த லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் மேலே போனாலும் நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், புட்டில் 930ல் ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம கால் எடுக்கணும். புட்டில் 923ல் ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம கால் எடுக்கணும். 915ல் ரிஜெக்ட் ஆனால் கால் எடுக்கணும். 907ல் ரிஜெக்ட் ஆனால் நம்ம கால் எடுக்கணும். சேம் அதே தான். இங்கே 945ல் ரிஜெக்ட் ஆனால் புட்டு, 952ல் ரிஜெக்ட் ஆனால் புட்டு, 960ல் ரிஜெக்ட் ஆனால் புட்டு, 968ல் ரிஜெக்ட் ஆனால் புட்டு, 976ல் ரிஜெக்ட் ஆனாலும் நம்ம புட்டு எடுக்கலாம். ஸோ எப்பயுமே எந்த லைனில் ரிஜெக்ட் ஆனாலுமே நம்ம ஆப்போசிட் சைடில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ எப்பயுமே நம்ம பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணும்போது சேஃபர் சைடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் லாஸை கம்மியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் லைனில் இங்கேருந்து நம்ம கால் எடுக்கிறோம் அப்படின்னா 930ல் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது 945 போனோன்னே இதை நம்ம காஸ்ட் கொண்டு வந்துடலாம். இல்லைனா சம்பேர் இங்கே 940க்கு ப்ராஃபிட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ தான் 945லேருந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆச்சு, இந்த ஸ்டாப் லாஸ்லேருந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் புட் சைடு போகுது அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு புட் பொசிஷன் எடுத்து வச்சுக்கலாம் ஹெட்ஜிங்க்கு. இந்த இது ஆட்டோமேட்டிக்காக 940ல் நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்தோம், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் இண்டஸ்இன் முடிச்சிட்டேன். நிஃப்டி எடுத்துக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி நிஃப்டியோட சார்ட் இருக்குது அப்படின்னா இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இண்டஸ்இன் பேங்கை சேவ் பண்ணிக்கிறேன் லேஅவுட்டை. ஸோ நிஃப்டி லேஅவுட் ஏதாவது வச்சுருப்பேன். ஸோ அதே லேஅவுட்டை நான் யூஸ் இங்கே 24th Feb ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணி வச்சு அதே லேஅவுட்டை எடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்டில் ஆல்ரெடி லெவல்ஸ் இருந்தது அப்படின்னா ஹைட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் இங்கே வச்சுருக்கேன் டார்கெட்ஸு, அதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறேன் சார்ட்டை. நான் வேணுங்கிற போது இதை எனேபிள் பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா இந்த லெவல்ஸ் போகும்போது எனக்கு கரெக்டாக தெரியும் மார்க்கெட்டு இங்கே தான் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு. கரெக்டாக நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த டார்கெட் 3 போகுது. டார்கெட் 3லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ், மறுபடியும் டார்கெட் 2 இங்கே போயிருக்கு. டார்கெட் 2லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் புட்டை எடுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் ஃபர்தராக 747க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா அந்த புட்டை ஹோல்ட் பண்ணலாம். இந்த மந்த்லி எக்ஸ்பைரியோ இல்லை கம்மிங் வீக்லி எக்ஸ்பைரியோ. மார்க்கெட் வந்து இந்த மிடில்லேருந்தே வந்து மறுபடியும் இந்த இடத்துல இருக்கிற சப்போர்ட் எடுத்துக்குது. இதுவரையும் இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆயிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்து மேலே போதுன்னா என்னோட பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணிடணும். புட்டை வந்து நான் காஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா என்ன ப்ராஃபிட் வருதோ அதில் அந்த ப்ராஃபிட்டில் நான் புக் பண்ணிடணும். 5 or 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வருதுன்னா அதில் புக் பண்ணிவிட்டு என்னோட கால் பொசிஷனை நான் கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஹைட் பண்ணிக்கிறேன், எக்ஸிஸ்டிங் லைன்ஸ் ஹைட் பண்ணிக்கிறேன், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஃப்ரெஷ்ஷாக லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். நான் ப்ளூ கலரில் மாற்றிக்கிறேன். பை வேல்யூ இப்போ கரெக்டாக மார்க்கெட் வந்து பை வேல்யூக்கு கீழே இருக்குது. ஸோ மார்க்கெட் பை வேல்யூக்கு மேலே போச்சு, ஒரு 1 minute கேண்டிலோ இல்லை ஒரு 3 minutes கேண்டிலோ 5 minutes கேண்டிலோ க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நம்ம கால் சைட் போகலாம். 1 minute ஸ்ட்ராட்டஜி படி ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சாலே நம்ம கால் சைட் போவோம். அது 1 minute ஸ்ட்ராட்டஜி. இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிவிட்டு கால் சைட் போவோம். சேம் வே இப்போ இங்கே ஒரு 3 minutes கேண்டிலே க்ளோஸ் கீழே வச்சுருக்கு. அதாவது 2 கேண்டில் 2 3 கேண்டில் வந்து நமக்கு நம்ம பை அபோவுக்கு மேலே போகாமல் பை அபோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. 1 2 3. ஸோ நம்ம இப்போ இங்கே ஒரு புட் பொசிஷன் எடுக்கலாம். மார்க்கெட் ஷார்ட்டான டைம்ங்கிறதுனால
ரொம்ப வால்டைலாக இருந்ததுனால எக்ஸ்பைரி டயத்தில் நம்ம புட் பொசிஷன் எதையுமே ஹோல்ட் பண்ணலை. எல்லா புட் பொசிஷனையும் 24,600லேயே க்ளோஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் எப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சோ அப்போயே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இது என்னோட செல் சைடு என்ட்ரி. கரெக்டாக இங்கேருந்து தான் மார்க்கெட்டு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம நாளைக்கு லெவல்ஸ் பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ ட்ரேட் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸே முடிச்சிடும். நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் லாஸுங்க தான் ரெட் கலரில் வச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸை ஸ்டைலில் போயிட்டு டேஷ் லைனாக மாற்றிக்கிறேன். ஸோ அதில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த இடத்துல. டெக்ஸ்ட்டை லெஃப்ட் லைன் பண்ணிக்கிறேன் இதோட மிக்ஸ்அப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதே ஸ்டாப் லாஸை டூப்ளிகேட் பண்ணுறேன். என்னோட புட்டுக்கான ஸ்டாப் லாஸ்க்கு மாற்றிக்கிறேன். இந்த வேல்யூ காப்பி பண்ணி கோஆர்டினேட்ஸில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து எனக்கு டார்கெட்ஸ். என்னோட டார்கெட்டுங்கிறதுனால க்ரீன் கலரில் மாற்றிக்கிறேன் ஸ்டைலில். டெக்ஸ்ட்டில் போயிட்டு டார்கெட்டு. ஸோ டார்கெட் 1. டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டார்கெட் 2. நெக்ஸ்ட் டார்கெட் 3. லாஸ்ட் டார்கெட். க்ளோன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கால் சைட் டார்கெட்ஸ் முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுட் சைட் டார்கெட்டு. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டார்கெட் 2. டார்கெட் 3. சாரி, டார்கெட் 4 டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் 24,700 போய் சப்போர்ட்டாக எடுக்கலாம். 24,600 போகலாம். 24,600 போச்சுன்னா அகெயின் இது வந்து டபுள் பாட்டம் ஆகும். இப்போ ட்ரிபிள் பாட்டத்துலேயும் பிரேக் ஆகலாம், ட்ரிபிள் பாட்டத்துலேயும் பிரேக் ஆகலாம். ஸோ 24,600 மறுபடியும் போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து இன்ட்ராடேயில் 24,700 வரையும் வச்சுருக்கோம் நாளைக்கு. ஸோ அப்பர் சைடு 25,000 வரையும் போகலாம் கேப் அப்பில். ஸோ அதனால் 25,000 டார்கெட் 4 வச்சுருக்கோம். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதை வேணும்னா ரீநேம் பண்ணிக்கலாம், ஏன்னா அது 24th Febன்னு வச்சுருக்கேன். இதை நான் ஜஸ்ட்டு இன்னி டேட் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு க்ரியேட் பண்ண டேட்டுக்காக நான் 3rd Marchன்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோட நிஃப்டியோட லெவல்ஸ். நெக்ஸ்ட்டு Eicher Motors.
மோட்டார்ஸில் இது ஆல்ரெடி லே அவுட் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஹெச்ஆர் மோட்டார்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி இந்த 3rd மார்ச்சில் தான் சேவ் ஆயிருக்கு. நான் ஒரு மேக் காப்பின்னு சொல்லி ஹெச்ஆர் மோட்டார்ஸ்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். இது பை லெவல், அதனால் நான் அதை ப்ளூ கலரில் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி செல் எடுத்துக்கிறேன். ஸ்டாப் லாஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அலைன் பண்ணிக்கிறேன். இது ஸ்டாப் லாஸ். இதே மாதிரி ஸ்டாப் லாஸ். என்னோட டார்கெட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை க்ரீன் கலரில் மாற்றிடுறேன் டார்கெட்ஸுங்கிறதுனால. சைடில் வந்து வேணா டேஷட் லைன், டாட்டட் லைன் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த ரைட் லைன் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால நான் அது யூஸ் பண்ணுறேன். இது டார்கெட் 1 7850. நம்ம எக்ஸாக்டாக அந்த 7850 போகணும் அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுதா 7846ல் நம்ம ப்ராஃபிட் இந்த இடத்துல புக் பண்ணிடணும். எப்பவுமே எக்ஸாக்டாக அந்த 7850 போகும் அப்படின்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நிறைய தடவை அது மேலே போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியும் ரிஜெக்ட் ஆகும். ஸோ எப்பவுமே ப்ரிசைஸாக அந்த பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ண வேணும். ஒரு 5 to 20 பாயிண்ட்ஸ் எப்பயுமே வந்து நம்ம பஃபர் வச்சுக்கணும். இங்கே 7832லேருந்து போகுது அப்படின்னா 7842 போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம அங்கேருந்தே ட்ரெயில் பண்ண ஆரம்பிச்சிடணும். டார்கெட் 2. டார்கெட் 3. ஸோ இதில் கம்பைன்டு வீடியோ ஒன்று இருக்கும். இதே மாதிரி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அந்த செப்பரேட் இண்டிவிஜுவல் வீடியோஸில் வந்து நான் கரெக்டாக இந்த வீக்லி டார்கெட்ஸ் அண்ட் நமக்கு மந்த்லிக்கான டார்கெட்ஸை நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ தட் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். 7917. ஓகே, டார்கெட் 4. ஸோ கால் சைடு முடிஞ்சது. புட் சைடு டார்கெட் 1. சைடு டார்கெட் 2. ஜஸ்ட் நீங்கள் இங்கே டபுள் கிளிக் பண்ணாலே இந்த செட்டிங்ஸ் பாப்பப் ஆகும். டார்கெட் 3. ரைட் கிளிக் பண்ணி எப்பவுமே க்ளோன் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே டபுள் டேப் பண்ணலாம், செட்டிங்ஸ் வரும். இல்லைன்னா இந்த டார்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும். நான் வேல்யூஸ் அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டார்கெட் 3 முடிஞ்சது. டார்கெட் 4. ரைட் கிளிக் க்ளோன்.
ஸோ இது இன்ட்ராடேலேயும் மீட் ஆகலாம், வீக்லிலேயும் மீட் ஆகலாம். வால்யூம் அண்ட் வாலட்டிலிட்டியை பொறுத்தது. ஸோ வால்யூம் இருந்தது அப்படின்னா இது இந்த டார்கெட்ஸ் எல்லாம் ஒன் டேலேயும் மீட் ஆகும், நமக்கு அந்த வீக்லேயும் மீட் ஆகும். ஸோ அதை நம்ம ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். இது எல்லாமே இந்த வீக்குக்கான மொமெண்டம் ஸ்டாக்ஸ். நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டார்கெட்ஸை மூவ் பண்ணிக்கிறேன். பை அட் மேலே இருக்கணும். இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ தட் பார்த்தா எனக்கு ஈஸியாக தெரியும் நம்பர்ஸ். இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணோன்னா இது பாட்டத்தில் இருக்கும், இது டாப் இங்கே இருக்கும் மேலே. ஸோ இது ஜஸ்ட்டு நமக்கு லே அவுட்டில் பார்த்தாலும் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணாலும் சரி, இங்கே கிளிக் பண்ணாலும் சரி, நமக்கு ஈஸியாக டார்கெட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக ஜஸ்ட்டு அந்த இதுக்காக நான் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறேன். மேண்டேட்ரி கிடையாது, உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. ஹெச்ஆர் மோட்டார்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கிளன்மார்க்கு. ஒரு காப்பி பண்ணிக்கிறேன் கிளன்மார்க்குக்கு. ஸோ இப்போ இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது கிளன்மார்க்கில் ஹெச்ஆர் மோட்டார்ஸும் இருக்கும். நம்ம எப்போ போய் ஹெச்ஆர் மோட்டார்ஸ் லோட் பண்ணாலும் பட் ஆனால் நமக்கு இந்த லேஅவுட் பார்த்தா நமக்கு கிளன்மார்க்குன்னு தான் தெரியும். இதில் வந்து ஹெச்ஆர் மோட்டார்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆஃப்டர் 1 வீக்குக்கு அப்புறமோ இல்லை ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறமோ ஞாபகம் இருக்காது. ஆனால் எப்போ போனீங்கனாலும் இதில் ஹெச்ஆர் மோட்டார்ஸும் இருக்கும். ஏன்னா நம்ம அதில் தான் டூப்ளிகேட் பண்ணோம். இதில் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாமே இருக்கும், நெஃப்டியும் இருக்கும். பட் ஆனால் நமக்கு தெரியாது, நமக்கு பை ஹார்ட்டாக மெமரியில் இருக்காது இந்த கிளன்மார்க் வந்து டூப்ளிகேட், இதில் வந்து நமக்கு இந்த லேஅவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. இது ஜஸ்ட் எப்பயுமே பேக்கப்புக்காக நம்ம டூப்ளிகேட் லேஅவுட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு லேஅவுட்டில் ஏதாவது தப்பாக டெலீட் பண்ணிடுறோம் அப்படின்னா நமக்கு அந்த இது போகாமல் இருக்கிறதுக்காக. எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரொஃபைல் போதும், எனக்கு இவ்வளோ ப்ரொஃபைல்ஸ் தேவையில்லை, ஜஸ்ட் நான் ஒரு ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைலே வச்சுக்கலாம், ஒரு லேஅவுட்டே வச்சுக்கலாம். அதிலே இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். சப்போஸ் அந்த ஒரு லேஅவுட் ஆக்சிடென்டலாக டெலீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு பேக்கப் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ லேஅவுட்ஸ் வந்து நம்ம டூப்ளிகேட் போட்டு வச்சுக்கிறோம். பை டிஃபால்ட் அது க்ரீனில் தான் வரும், ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக டார்கெட் செட் பண்ணதுனால டார்கெட்ஸ் எல்லாமே க்ரீனில் இருந்ததுனால தான் வரும். அதை நான் ப்ளூக்கு மாற்றி மேனுவலாகவும் டைப் பண்ணலாம், இல்லை நம்ம காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். டேஷ் லைன் ஆல்ரெடி அது மிடில் இருக்கிறதுனால நான் சென்டரில் மாற்றிக்கிறேன். ரைட் சைடில் இருந்து ரைட் சைடில் கன்வெர்ட் ஆகணும்னா ரைட் சைடில் மாற்றிக்கோங்க, எங்கே வேணால் வச்சுக்கலாம். எனக்கு இது ரைட் சைடில் இருந்தால் கன்வெர்ட் ஆகும்னா ரைட் சைடில் மாற்றிக்கலாம். எனக்கு லெஃப்ட் ரைட்டில் இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும், சென்டரில் இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். டார்கெட் 137 க்ரீனில் மாற்றிக்கிறேன், டார்கெட்டுங்கிறதுனால ரைட் லைனாக வச்சுக்கிறேன். எனக்கு இந்த டாட்டர் லைன் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா டாட்டர் லைனாக வச்சுக்கலாம், எப்படி வேணுமோ அந்த பேட்டர்னில் வச்சுக்கலாம். டார்கெட் 4
கிளிக் பண்ணி க்ளோன் பண்ணிக்கிறேன். எல்லாம் கீழே டார்கெட் 2. அது பை ப்ராக்டிஸ் தான் வரும். நான் இப்போது ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் பை ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ண போனால் உங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக வந்துடும். டார்கெட் 4. ஓகே. ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கு. ஓகே. ரன் மார்க்கை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் வந்து லேஅவுட்ஸை வந்து தனித்தனியாக சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு டைரெக்டாக எனக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்டாக் போய் நான் பிக் பண்ணலாம் அதுக்காக. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரே லேஅவுட்டில் இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் ஒரே லேஅவுட்லேயே வச்சுக்கோங்க. தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னு இல்லை. எல்ஐசியில் ரிவர்ஸில் பண்ணலாம். ஏன்னா எடுத்தோன்னே இப்போ நமக்கு வந்து இதுதான் வரும். லைன் ட்ராப் ஆனால் க்ரீன் கலரில் தான் வரும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் டார்கெட் 4 வந்து ஃபஸ்ட் இது பண்ணி டார்கெட் 4. $550. ஜஸ்ட் க்ரீன் லைன் எனக்கு பை டிஃபால்ட்டாக வருங்கிறதுனால நான் சும்மா ரிவர்ஸ் ஆர்டரில் போயிட்டு எது கன்வென்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணி டார்கெட் 1. டார்கெட் 2. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் லைன்ஸில் இருக்கிறதுனால பை டிஃபால்ட்டாக நான் ஃபஸ்ட் இதை முடிச்சுட்டு டூப்ளிகேட்டு டபுள் டேப் பண்ணுறேன். ஆடியன்ஸில் போயிட்டு லெவல்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். டார்கெட் 1 இது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட்டில் இந்த டைட்டிலுக்கு. நெக்ஸ்ட்டு நான் டார்கெட் 4 எடுத்துக்கிறேன். ஸோ தட் எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் க்ளோன் பண்ணும்போது மேலே மேலே ஸ்டாக் ஆகும். டபுள் டேப் பண்ணிக்கிறேன். டார்கெட் 4 ஃபுட் சைடு. ஸோ இப்போ இதை நான் டூப்ளிகேட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஸ்டாக் ஆகும். அதனால் நான் ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ணுறேன். டார்கெட் 3 இது.
Next target 2. Target 2 done. So just rearrange பண்ணிக்கிறேன். Okay, 1 2 3 4. Next நான் stop loss பண்ணிடுறேன். Stop loss காப்பி பண்ணிக்கிறேன். ஏதாவது இடத்துல லைனை கிளிக் பண்ணிட்டு டேஷ் லைனோ டாட்டர் லைனோ ஸ்ட்ரைட் லைனோ எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. நான் ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். ஸ்டாப் லாஸ் 529. இது பிஇக்கான ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் சிக்கான ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிறேன். க்ளோன் பண்ணுறேன். இந்த பிஇ ஸ்டாப் லாஸை இங்கே கொண்டு வந்து வச்சிட்றேன். 523.26. சின்னு மாற்றிக்கிறேன். சிஇ ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் என்னோட என்ட்ரி பாயிண்ட்ஸை டபுள் டாப் பண்ணி வேல்யூ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அது பைங்கிறதுனால இதை ப்ளூவில் மாற்றிக்கிறேன். ஸ்ட்ரைட் லைனாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிக்சல்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு சின்ன லைனாக இருந்தால் ஓகே அப்படின்னா 1 or 2 பிக்சல்லே நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சம் பிகர் லைனாக இருந்தால் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை வந்து நான் லெஃப்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ரெண்டும் இங்கே மெர்ஜ் ஆகிறதுனால ஒரே லைனில் வேல்யூஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் லெஃப்டில் அலைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செல் அதே ப்ளூ லைனை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். $523.26. இது ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் லைன் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய லெவல்ஸ் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெஸ்யூம் காப்பிக்கு ரெஸ்யூம் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பை டிஃபால்ட்டாக என்னோடய லைன்ஸ் எல்லாம் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதனால் நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 8லேருந்து லாஸ்ட்டாக எதில் இது பண்ணோமோ அதில் தான் வந்து ஆட்டோ சேவ் ஆகிருக்கும். 2782.56. ஓகே, ஸோ செல்லையும் முடிச்சிட்றேன். $2769.39. இது 2782.6. இது ஆட்டோமேட்டிக்காக 0.56 அது வந்து 0.6ன்னு ரவுண்ட் அப் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும் டூலு. ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்குள்ளே தான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதனால தான் இதை வந்து நம்ம நோ ட்ரேட்ஸ் ஒன்று சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல புட் எடுக்கணும், இந்த இடத்துல அதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே கால் எடுக்கணும். மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி ரிஜெக்ட் ஆகி மேலே போகும்போது கால் இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம ஒரு 3 லாட் வச்சுருக்கோம் அப்படின்னா எப்பயுமே ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ 1 2 3 லாட்ஸுங்கிறது ஒரு சேஃபு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரொஜெக்ஷன் கரெக்டாக போகுது, நம்மளோட ப்ராபிலிட்டி கரெக்டாக போகுது அப்படிங்கும்போது இப்போ நம்ம இங்கேருந்து கால் எடுக்கிறோம் அப்படின்னா இனிஷியலாக ஒரு 3 லாட் வச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே ஒரு லாட்டோ 2 லாட்டோ க்ளோஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் ஒரு லாட் கையில் வச்சுக்கலாம். மார்க்கெட் ஃபர்தராக வந்து மேலேயே போயிட்டுருக்கு, நம்மளோட கால் சைட் டார்கெட் எல்லாத்தையும் மீட் பண்ண போகுது அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போது நம்ம ஸ்லோலி ஒவ்வொரு லாட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம் இங்கேருந்து. பட் மார்க்கெட் எங்கே ரிவர்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம எல்லா லாட்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லாட் மட்டும் வச்சுக்கலாம். நம்ம இனிஷியலாக இங்கே எடுத்து அந்த ஒரு லாட் மட்டும் ஆவரேஜ் ப்ரைஸில் இருக்கும், அதை மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதை தான் நம்ம நோ ட்ரேட் ஜோன்னு சொல்லுவோம். எப்பவுமே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் வந்து நமக்கு இப்படி சைட்வேஸ் போயிட்டு வரும். ஸ்டாப் லாஸ் முடிச்சது. அது 0.4 ரவுண்ட் ஆஃப் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும். அங்கே அலைன் ஃபஸ்ட் லைனை வச்சு
இதோட ஸ்டாப் லாஸ். வேல்யூஸ் பார்த்தாலே தெரியும், அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். 9.3 அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி நீட்டாக லைன் பண்ணிக்கிட்டோம்னா பார்க்கும்போதே தெரியும் எங்கே இருக்குது லைன்ஸுங்கிறத. ஈஸியாக இங்கே போய் கிளிக் பண்ண தேவையில்ல, நம்ம ஆப்ஜெக்ட்லேருந்து கேண்டில்ஸ்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும், அன்ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து கரெக்டாக போய் ஒரு லைனை கிளிக், பட் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். லைனை செலக்ட் பண்ணி டார்கெட்ஸை பண்ணி 1 0.36 ஆட்டோமேட்டிக்காக அது 0.4 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கும். கலரில் மாற்றணும். 2 2820 0.85 அது 0.9 டார்கெட் 4. இதை ரன் பண்ணி டார்கெட் க்ளோன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.4 டார்கெட் 4 பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸ் லெவல்ஸில் வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் அப் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும், ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா அவுட் ஆகும் சார்ட்டு. இங்கே டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ கரண்ட்டாக எங்கே பார்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து இங்கே டபுள் டேப் பண்ணும்போது ஆகிடும். அதேமாதிரி கீழே பாட்டத்தில் டபுள் டேப் பண்ணிங்க அப்படி. இப்போது இந்த கரண்ட்டாக இருக்கிற ட்ரேடிங் நேத்தியோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 மார்ச்லேருந்து இன்றைக்கி 3 மார்ச் அந்த லாஸ்ட்டு 1 டேயோட இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகிடும். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு இது ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, இதை வந்து எனக்கு பார்க்க வந்து ட்ரேடிங் போது எனக்கு இது பார்க்க வேணாம், ஜஸ்ட்டு வேணுங்கிற போது மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு பாட்டத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். கிரியேட் அ குரூப்னு இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஃபோல்டர்ஸ்குள்ளே போயிடும். பொசிஷன் எப்பயுமே லாக் பண்ணிடுங்க, ஸோ தட் நீங்கள் இதை மேனுவலாக எதையும் ஒன்று செலக்ட் பண்ணி மூவ் பண்ண முடியாது. கேண்டில் மட்டும் தான் மூவ் ஆகும், சார்ட்டு தான் மூவ் ஆகும், இந்த ப்ரைஸ் பார்ஸ் மூவ் ஆகாது. அதனால் இதை எல்லாத்தையும் லாக் பண்ணிவிடுங்க மொத்தத்தையும். அப்புறம் அதை வேணான்னா ஹைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் இதை அன்ஹைட் பண்ணி பார்த்துக்கோங்க. புரியுதுண்ணா? இப்போ எனக்கு இது இப்படி குரூப்பாக இருந்ததுன்னா எனக்கு தெரியாது அப்படின்னா, ஸோ இது எனக்கு வந்து 4th மார்ச்சுக்கான ட்ரேடிங் பிளான், 4th மார்ச்லேருந்து 30th மார்ச்சுக்கான ட்ரேடிங் பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாப் லாஸில் சப்போர்ட் எடுக்குது. ஸோ புட்டோட ஸ்டாப் லாஸில் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன், 2769க்கு க்ளோஸராக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுவேன். 2760 இல்லைனா 2740 கால் எடுப்பேன். நமக்கு மறுபடியும் ஆப்ஷன் நம்பர்ஸ் தெரியும், அந்த ஆப்ஷன் நம்பர்ஸில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ அதுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் நம்பரில் என்ட்ரி எடுத்துப்போம். எனக்கு ரெஸ்யூம் ஓவர் டாட்டா சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ லே அவுட்டை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன்.
காப்பி பெட்ரோ லாஸ்ட்டாக நம்ம லைன் ட்ரா பண்ணுவோம். கலரில் இருக்குது டார்கெட்ஸ் எடுத்து டார்கெட் 1 30 பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. டார்கெட் இது ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு இதுக்கு தான் லாக் பண்ணுறது. வேறு ஏதாவது கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன்ஸ் மூவ் ஆகக்கூடாது. இது எப்பயுமே நம்மளோட ஒரு டிமாண்ட் ஜோனாக இருந்திருக்கு. ஸோ இங்கே வரும்போதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்ளைக்கான இது வருது. அப்போது மார்க்கெட்டில் இங்கே செல் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக நம்மளோட லெவல்ஸை இந்த ரெக்டாங்கிளுக்கு வரும்போதெல்லாம் இங்கேருந்து செல் ஆகிடும். இங்கேருந்து நம்ம புட் எடுக்கலாம். மார்க்கெட் எப்பயுமே இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. டார்கெட்ஸ் ஏலைன் பண்ணி டார்கெட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் எடுத்துக்க கலரில் மாற்றிக்கிறேன். ஸ்டாப் லாஸ் சைடில் டேஷ் லைனாக டாட் ஹிட் பண்ணி அதுவே 4 பை மாற்றிக்கிறேன். ஓகே, என்ன கலர் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்குமோ அந்த லைன் வச்சுக்கலாம். எனக்கு பர்பிள் ஓகே அப்படின்னா பர்பிள் வச்சு ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தான். ஸோ அந்த கலரை பார்த்தா ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால கலர் கோட் பண்ணிக்கிறோம். 4 to 5 கிளாஷ் ஆகுது டெக்ஸ்ட்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் சென்ட்ரல்லையோ ரைட்லையோ அலைன் பண்ணி சைடு 420.25 ஓகே, அவ்வளோதான். டன். பை இதுக்கு க்ளோஸ். ஸோ இது நமக்கு இந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது. பெட்ரோ சேவ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ரிலையன்ஸு. ஸோ ரிலையன்ஸ் வந்து எப்பயுமே நமக்கு மேஜராக வந்து நம்மளோட இண்டெக்ஸ் புல்லர். இண்டெக்ஸை வந்து நமக்கு இதை தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதுவும் இந்த வீக் வரதுனால
ரிலையன்ஸ் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். ரிலையன்ஸ் பையர் செல் பண்ணதுனால அதை எடுத்து ரிலையன்ஸ் லாஸ்ட் டைம் பர்பிளில் மூவ் பண்ணதுனால அது பர்பிளில் வருது. என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணி 59.7. Target set. Target 1. இப்போ உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக தெரியும் இது டார்கெட் 1 2 3. அதை மேனுவலாக ரீநேம் பண்ணலை. டைம் சேவ் பண்ணுறதுக்கு டார்கெட்ஸ்னே வச்சு டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் உட்காந்து ஒவ்வொன்றா ரீநேம் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். கால் சைடு முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆக்சுவலாக டார்கெட் 1 2 3 அப்படின்னு போட்டால் தான் தெரியும், இல்லைனா இந்த மாதிரி ஆர்டரில் இருக்கணும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா இது டார்கெட் 1. ஜஸ்ட் ரீஆர்டர் பண்ணிக்கிறேன். அதான் வந்து லெவல்ஸ் தெரியுங்கிறதுக்காக ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிறேன். ஸ்டாப் லாஸுங்க ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். டேஷ் லைனாக மாற்றிடுறேன். டெக்ஸ்ட்டை வந்து லெஃப்ட் அலைன் பண்ணிக்கிறேன். 350.56. இன்னொரு ஸ்டாப் லாஸ் 1359.76. ஓகே, ஸோ இதை அப்படியே இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். 1350 1359. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அந்த பக்கம் லாஸ்ட் டார்கெட். ஓகே, ஆஸ் யூஷுவல் வேணா அதை குரூப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டேன். பொசிஷன் மூவ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஆக்சிடென்டலாக 4th மார்ச்லேருந்து 30th மார்ச் டார்கெட் இது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இது எல்லாத்தையும் ஹிந்தி பெட்ரோலே சேவ் பண்ணதுனால டூப்ளிகேட் பண்ண மறந்துட்டேன். ஸோ மேக் அ காப்பி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு மாற்றிக்கிறேன். ஓகே, நான் ஜஸ்ட் இதோட ஸ்டாப் பண்ணுறேன்.